الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد கணித்துக்கூறிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ்விடம் அவர் கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக குழந்தைகளுடைய பராமரிப்பு சம்பந்தப்பட்ட பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ச்சியாக நாம் நம்முடைய குழந்தைகளை மார்க்கப்பற்றுள்ளவர்களாக ஆக்குவதனால் 10 நன்மைகளை நாம் பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த நன்மைகளை அடைவதற்காகவும் இந்த பலன்களை அடைவதற்காகவும் அனைவரும் ஆர்வமாக இருக்கின்றோம். அந்த சிறப்புகளை பெறுவ வேண்டுமென்றால் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான முறையில் தர்பியத்தும் சரியான முறையில் அவர்களுக்கு பராமரிப்பு செய்வது என்பது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. சரி, எப்படி நம்முடைய குழந்தைகளை நாம் சீர்படுத்த முடியும் உஸ்தாத்? எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு நாம நல்ல ஒரு தர்பியத்தை கொடுக்க முடியும் என்று நாம் பார்க்கும் பொழுது, அல்ஹம்துலில்லாஹ், நமக்கிடையே 21 சில ஒழுக்கங்கள் உள்ளன, சில ஆதாபுகள் உள்ளன. அதை நாம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நாம சிறிதாக நாம் பார்க்கலாம். முதல் விஷயம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளுடைய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது நாம் நிதானமாக கையாள வேண்டும். உடனடியாக நம்முடைய குழந்தைகள் சிறப்பாக சீராக அமைத்து விடுவார்கள் என்று நம்மால் அது முடியாது. அதை நாம தேடினோம் என்றால் அதற்கு விளைவுகள் ரியாக்ஷனாக தான் போகும். அதனால்தான் எந்த ஒரு விஷயத்தை நாம் எடுக்க வேண்டும் என்றாலும் மிகவும் நிதானத்துடன் நாம பொறுமையுடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தஅன்னி மினல்லாஹ் வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான் வரக்கூடிய திருமிதில் வரக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிந்தித்து அதனுடைய ஒரு விஷயத்தை மேற்கொள்வது என்பது இது அல்லாஹுடைய தரப்பில் வரக்கூடிய ஒரு உதவியாக இருக்கின்றது. அவசரம் படுவது என்பது இது ஷைத்தானுடைய தரப்பிலிருந்து இருக்கின்றது. அவசரம் நாம் எந்த ஒரு காரணத்திலும் நாம் படக்கூடாது. வாருங்கள், நாம சில அம்சங்களை நாம் பார்க்கலாம், சில அதபுகளை பார்க்கலாம். அதை கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான முறையில் தர்பியத் செய்வதற்காக நாம் முயற்சி செய்வோம். முதல் விஷயம், அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை அனுப்பும் பொழுது 3 அம்சங்களை கொடுத்து அனுப்பினான். அதை சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 164வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضலாலின் முபீன். நிச்சயமாக அல்லாஹ் முஃமின்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். அவன் அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை, தூதரை அனுப்பி வைத்தான். அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். இன்னும் அவர்களை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்குகிறார். மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அவர்களோ நிச்சயமாக இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தார்கள். இங்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியுடைய தன்மையை பற்றி சொல்லப்படும் பொழுது கூறுகின்றான், இவர்கள் அந்த சமுதாயத்திற்கு கல்வியை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறகு அந்த சமுதாயத்தை அவர்கள் பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறகு அவர்களுக்கு கல்வியும் வேதத்துடைய வார்த்தைகளும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இப்போ நம்முடைய குழந்தைகள் அறியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பிளாங்க் பேப்பர் போலதான். அந்த குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தரும் பொழுது, இந்த நடைமுறையை நாம் கொடுக்கும் பொழுது, அந்த குழந்தைக்கு தஸ்கியா என்று சொல்லக்கூடிய அவர்களை கற்ற கல்வியின் அமல்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்துவதும் அவர்களுக்கு நினைவுபடுத்துவதும் நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, கல்வி நாம் கொடுக்க வேண்டும். கல்வி எப்படிப்பட்ட கல்வி? சத்தியம் மற்றும் அசத்தியத்தை புரிந்து கொள்வது, இது நன்மை இது தீமை என்று அறிந்து கொள்வது, இது ஹலால் இது ஹராம் என்று அவர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் அவர்களை இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொள்வதற்காக நாம பக்குவமாக எடுத்துரைப்பது என்பது ஒரு சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு முடிவும்
அதே போல ஒரு நம்முடைய குழந்தைகளுக்கு சரியாக பராமரிப்பு செய்யக்கூடிய ஒரு முடிவாக இருக்கின்றது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலையை பற்றி முஸ்னத் அஹ்மத், அபு தாவூத் மற்றும் நஸாயில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னமா அன லக்கும் மிஸ்லுல் வாலிதி பிலி வலதிஹி உஅல்லிமுக்கும். என்னுடைய எடுத்துக்காட்டு எப்படி என்றால், ஒரு தகப்பனை போல தன்னுடைய மகனுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவன். உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பானோ அதே போலதான் நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்றேன். யோசிச்சு பாருங்க, ஒரு தகப்பனுடைய பொறுப்பு எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் ஒரு என்னுடைய அந்தஸ்து தகப்பனை போல மகனுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய போல வந்திருக்கின்றேன் அல்லது அனுப்பப்பட்டுள்ளேன். ஒரு தகப்பன் என்று இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய வாரிசுகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது மிகவும் கவனத்துடன் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்கின்றோம், அவசரப்பட்டு முடிவை எடுக்கின்றோம், அதனால ரியாக்ஷன் வருது. எடுத்துக்காட்டாக இப்போ மார்க்க கல்வி அவங்களுக்கு கொடுக்கணும், நல்ல ஒழுக்கம் கற்றுத்தரணும் என்று நம்ம குத்பாவில் கேட்கிறோம். உடனே போயிட்டு உட்கார வைத்து இதை படி என்று சொல்றோம். அலிஃப் பா என்று படிக்கிறான், நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். ஒரு வாட்டி கற்றுக் கொடுக்கிறோம், இரண்டாவது வாட்டி அவன் படிக்கவில்லை என்றால் அடிக்கின்றோம் நாம். இது நம்முடைய நிலை இருக்கு. அல்லது திட்டுகின்றோம். ஒரு தடவை கற்றுக் கொடுத்தேனே அது சொல்ல தெரியாதா என்று என்ன செய்கின்றோம், நாம் ஏசுவதும் அல்லது அவசரப்படுகின்றோம். நான் கற்றுக் கொடுத்த விஷயம் எனக்கு அதனுடைய பிரதிபலன் தேவை என்று வேண்டும் என்று நம்ம அவசரப்படுகின்றோம். ஆனால் அந்த குழந்தையோ பச்சை குழந்தை, ஒண்ணுமே தெரியாது. இப்பொழுதுதான் அவள் அந்த விஷயங்கள் அறிந்திருக்கு. நமக்கே 1க்கு 5 வாட்டி சொன்னாலும் மறந்துடுறோம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தகப்பன் என்ன செய்கின்றான், அந்த குழந்தையை திட்டுகின்றான். மடையன், பைத்தியம், இப்படி அப்படி உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியலையா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, அங்கு வீட்டுல இருந்து மனைவி, ஏங்க பால் கொண்டு வரன்னு சொன்னீங்களே வரலையான்னா, இல்லைங்க மறந்துட்டேன். இப்ப இங்க பாக்குறான் இவன் பாக்குறான் அத்தாவை, நான் ஒரு வாட்டி சொன்னா எனக்கு புரியலன்னு சொல்லி என்ன மடையன், என பைத்தியம் என்று சொல்லி செய்யும் பொழுது இவர் மறந்துட்டாரு. இவர் எப்படிப்பட்டவர் என்று என்ன செய்யறான், அவன் சொல்ல மாட்டான். அவன் என்ன செய்யறான், மனசுல வைத்துக் கொள்கின்றான். ஒரு கட்டத்துல வளர்ந்த பிறகு அது நாவால் வருவோம். நீங்க என்னதான் சொல்றீங்க, நீங்க சிகரெட் குடிக்காதுன்னு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களே, என்ன சொல்றீங்க, பொய் சொல்லாதேன்னு நீங்க பொய் சொல்றீங்களே என்ற அந்த வார்த்தை எப்பொழுது அவன் வளர்ந்த பிறகு சொல்வான். அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு அவன் ஒண்ணுமே தெரியாதவனாக இருக்கும் பொழுது 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி அவனுடைய லெவல் எங்களுடைய ஸ்பீட்ல நாம கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் முடியாது. அந்த குழந்தையுடைய லெவல் நாம புரிந்து கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய நோய்வாய்ப்படக்கூடியவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அந்த வார்டு பாய் கூட்டின்னு போக மட்டும் எவ்வளவு ஸ்பீட்ல கூட்டிட்டு போற அந்த நோயாளியை அவனுடைய ஸ்பீட்ல கூட்டிட்டு போவாரா, அல்லது அந்த நோயாளியுடைய ஸ்பீடை அவர் கொண்டு போவாரா? பொதுவாக நோயாளி தான். அதே போல் நம்முடைய குழந்தை இப்போதான் தவழ்ந்து நின்று ஏதோ 1-2 ஸ்டெப்பு நடக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வேகத்தில் கொண்டு போவோமா? தரன்னு இல்லை, அதனுடைய வேகத்தில் தான் நாம் நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதை பார்த்து சந்தோஷம் அடைவோம், ஒரு அடி எடுத்து என் குழந்தை வைக்கின்றது என்று. அதே போலதான் கணித்துக்குரிய பாடங்கள் நாம மார்க்க கல்வி அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இலகுவான முறையிலும் அவர்களுக்கு ரொம்ப சாதாரண முறையில் அவர்களுக்கு அதை மஹப்பா அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக நாம கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ப முதல் விஷயம் நாம் செய்யக்கூடியது, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தையுடைய கல்வியை இலகுவாக்கணும். எவ்வளவு இலகுவாக்க வேண்டுமோ நாம் அந்த நிலையில் நாம் ஆக்க வேண்டும். எங்களுடைய லெவலில் நாம் புரிய வைக்கும் பொழுது அந்த குழந்தை புரிந்து கொள்ளாது. அவருடைய லெவலில் நாம் புரிய வைக்க வேண்டும். ஒன்று ஃபஹம், அது புரியக்கூடிய நிலையிலுக்கு நாம அந்த குழந்தைக்கு கற்றுத்தர வேண்டும். இரண்டாவது, அவன் புரிந்து விட்டானா என்று நாம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ முதல் விஷயம் நாம் செய்யக்கூடிய முறை, நாம் மார்க்க கல்வி பாடங்களை நாம் நடத்தும் பொழுது மிக இலகுவாக அவருக்கு கற்றுத்தரணும். 1 வாட்டியா 2 வாட்டியா 3 வாட்டி, எவ்வளவு நம்ம சபராக இருந்தாதான் அதனுடைய விளைவு நமக்கு, அதற்குடைய பிரதிபலன் பெனிஃபிட்ஸ் நமக்கு வரும், அதனுடைய ரிசல்ட் வரும். உடனே நமக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு சைனா லாங்குவேஜ் எங்களுக்கு உட்காந்து கற்றுக் கொடுத்துட்டு ஒரு இந்த 4 வார்த்தை 7 10 அல்பபெட் கற்றுக் கொடுத்துட்டு அழிச்சிட்டு இப்போ சொல்லுங்க என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த குழந்தையும்
அது அரபி வார்த்தை என்பது புதிதான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அதே போல மார்க்க விஷயங்களும் அது புதிதாக இருக்கு, அதை நாம் கற்றுத்தருவது என்பது நாம் அதற்கு சபராக எவ்வளவு முடியுமோ இலகுவாக நாம் ஆக்க வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல்லாஹ லம் யப்அத்னி முத்தஅன்னியன் வலா முஅன்னிதன். எனக்கு அல்லாஹு தஆலா கடுமையானவனாக அனுப்பவில்லை, கடுமை குணமானவனாக அனுப்பவில்லை. வலாக்கின் பஅஸனி முஅல்லிமன் முயஸ்ஸரா. ஆனால் அல்லாஹு தஆலா என்னை எப்படி அனுப்பினான்? முஅல்லிமன், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவும், முயஸ்ஸிரா இலகுவாக ஈஸியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக நாம் அல்லாஹு தஆலா என்னை அனுப்பினான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குழந்தைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு இலகுவாக ஆக முடியுமோ, ஒன்று இலகுவாக ஆக்க வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே, முதல் நம்முடைய வார்த்தை ரொம்ப சாதாரண வார்த்தை பயன்படுத்தணும், சாதாரண முறையை அவங்களுக்கு சொல்லணும், சாதாரண எடுத்துக்காட்டு அந்த குழந்தை புரியும் அளவுக்கு அந்த எடுத்துக்காட்டு நாம் கூறினோம் என்றால், இந்த 3 விஷயங்கள் நம்முடைய அந்த தாலீமிலும் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகள் அது எடுத்துக்கொள்ளும். ஒன்று சாதாரண வார்த்தை, இருக்கக்கூடிய மார்க்க விஷயங்கள் சாதாரண வார்த்தை இந்த குழந்தை புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது சாதாரண அவர்களுக்கு நடைமுறையில நம்ம நடத்துவதும். மூன்றாவது எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது சாதாரண அந்த குழந்தை புரியும் அளவுக்கு எக்ஸாம்பிளும் எடுத்துக்காட்டு சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் எடுத்துக்கொள்வார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போல ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் சரி, ஒவ்வொரு தாயியவருக்கும் சரி, ஒவ்வொரு மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய பெரியவராக இருக்கட்டும், அனைவர்களுக்கும் என்ன சொல்லப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில், புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், புகாரியில 69வது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய 1734வது ஹதீஸில், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு பஷ்ஷிரு வலா துனஃபிரு, நீங்கள் இலகுவாக்குங்கள், மக்களுக்கு இலகுவான முறையில் நீங்கள் மார்க்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். வலா துஅஸ்ஸிரு, கடுமையாக்கி விடாதீர்கள். பஷ்ஷிரு வலா துனஃபிரு, நன்மையான நன்மாராய்ச்சி அவர்களுக்கு சொல்லுங்க, நல்ல சுபச்செய்தியை சொல்லி அவர்களுக்கு மார்க்கத்துடைய ஆர்வத்தை ஊட்டுங்கள். வலா துனஃபிரு, நீங்கள் கடுமையாக நடந்து கொண்டு மார்க்கத்தை வெறுக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இப்போ முதல் விஷயம், நாம நம்முடைய குழந்தைகளுக்கு நாம கற்றுத்தருவதுதான் அன்புக்குரியவர்களே, அந்த குழந்தைகள் மார்க்கப்பட்டுள்ளவர்களா ஆவார்களா, அந்த மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாக ஆவார்களா என்று. சில நேரத்தில் என்ன ஆகும் என்றால், நம்முடைய குழந்தைகளே மார்க்கத்தை வெறுக்கக்கூடியவர்களாக ஆவார்கள். ஏன்? நம்முடைய காரணத்தினால், நம் நடத்தக்கூடிய முறையினால் அந்த ஸ்டடீஸே அந்த மார்க்க விஷயமே வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அடிக்கக்கூடிய நிலையே இருக்கும் பொழுது அவன் பெரியான பிறகு மார்க்கத்தை வெறுக்க ஆரம்பிப்பான். ஏன் மார்க்கத்தை வெறுத்தான் என்றால், நாம் நடத்திய முறை அந்த மார்க்கம் வெறுக்கக்கூடிய நிலை அவனு தள்ளிவிட்டது. அப்போ எவ்வளவு முடியுமோ அந்த குழந்தைக்கு நாம இந்த விஷயத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு இலகுவான முறை. இரண்டாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதபு, மிகவும் நிதானமாக, மிகவும் நிதானமான முறையில் அந்த குழந்தைக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். அவசர அவசரமாக சொல்லிட்டு புரிஞ்சுதடான்னா அவனுக்கு பாவம் ஒண்ணுமே புரியாது, புரியலையான்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடியதா இருக்கு. புரிய வைப்பு. ஒரு வாட்டி நாம நம்முடைய சொல்லக்கூடிய வார்த்தை நிதானமாக, எப்பொழுதுமே நம்ம அனைவரும் அந்த குழந்தையுடைய லெவல்ல நாம சிந்திக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தை எவ்வளவு ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் புரிந்து கொள்ளும். எங்களுடைய லெவல்ல நம்ம பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால் அடிப்பதோ அல்லது கோபம் நமக்கு ஏற்படும். இரண்டாவது விஷயம், நாம் நம்முடைய வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ் மிகவும் நிதானமாக, மிகவும் ஒரு நிறுத்தி நிதானமாக நாம் அவங்களுக்கு கற்றுத்தரணும். யோசிச்சு பாருங்க, எப்பயாவது நாம் உட்கார்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு உட்கார வைத்து நிதானமான முறையில தொழுகையுடைய விஷயங்கள், நோன்புடைய விஷயங்கள், ஒது இப்படிதான் செய்ய வேண்டும், ஈமானுடைய அர்க்கான்கள் இது, இஸ்லாத்துடைய அடிப்படைகள் இது என்று நாம் கற்றுக் கொடுத்திருப்போமா? நிதானமான நிலையில் நம்ம கற்றுக் கொடுப்பது கிடையாது. அதனால என்ன ஆகுது, அந்த குழந்தைகளுக்கு அவசர அவசரமாக ஏதோ கற்றுக்கொள்கின்றார்கள், அல்லது ஆர்வம் இல்லாமல் அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்புகளில் ஒன்று இந்த ஹதீஸ், புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஹத்திஸு ஹதீஸன் லவ் அத்தஹு
அல் ஆத்த ல அஹ்ஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் பேச்சு எப்படி இருக்கும் என்றால், எண்ணக்கூடியவருடைய வார்த்தைகளை எண்ண விரும்பினால் அல்லது எண்ண ஆரம்பித்தால் எண்ணி விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு இலகுவாகவும் எவ்வளவு நிதானமாக இருக்கும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வார்த்தை பேசினார்கள் என்று அவர் எண்ணி சொல்லி விடுவார் என்று அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ நம்முடைய வார்த்தைகள் நிதானமான முறையில் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய மனசுல ஏறும். அதனால்தான் இந்த மாண்டெசரி என்று ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும். குழந்தை கேஜி செக்ஷன்லேயோ அல்லது ப்ரீகேஜியில் வந்து குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் அந்த டீச்சர் கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை பார்க்கும் பொழுது நிதானமாக தான் அவங்க கற்றுத் தருவாங்க. சில நேரத்தில் அதை ஒப்பிக்கக்கூடிய, அதை அவர்கள் என்ன செய்வாங்க, மனனம் செய்யக்கூடிய நிலையை வந்து திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுடைய மனசுல பதிந்து விடும். பிறகு என்ன, பிறகு யாரு சொன்னா கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஆஹா எங்க உஸ்தாது எங்க டீச்சர் இதுதான் சொன்னாங்க என்ற ஒரு நிலை வரும். எங்க அத்தா இதுதான் சொன்னாங்க, எங்க அம்மா இதுதான் சொன்னாங்க என்ற அந்த நிலை வந்து விட்டதென்றால் வேறு தவறான விஷயத்தை எடுத்துக்கொள்ளாது. அப்போ நாம் நிதான முறையில் நாம நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க விஷயங்களை நாம் கற்றுத்தரணும். அவர்கள் அந்த நேசிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் நம்மை ஆயிஷா ரலியல்லாஹு இன்னொரு ஹதீஸில் வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை எப்படி என்றால், லம் யக்குன் யஸ்ருதுல் ஹதீஸ் கஸர்திக்கும். நீங்க பேசுவது போல சரசரசரன்னு பேசக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. நம்ம பேசுறோம், சரசரம் பேசுறோம், விரைவாக நம்ம பேசுகின்றோம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு இல்லை என்று அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை எப்படி என்றால், இதா தக்கல்லம பிகலாமி ஃபஸ்லின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்றால் மிக தெளிவாக பேசுவார்கள், வார்த்தை அவ்வளவு தெளிவாக இருக்கும் என்று கூறினார். யஹ்ஃபதுஹு மன் சமிஅஹு. யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அதை மனனம் செய்து கொள்வார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் சூரத்துல் காஃபை ஜுமால கேட்டுதான் நான் மனனம் செய்தேன் என்று கூறினார்கள். யோசிச்சு பாருங்க, ஜுமாவுடைய குத்துபாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு நேரத்தில் சூரத்துல் காஃபை ஓதிவிட்டு என்ன செய்வாங்க, இறங்கி விடுவார்கள். அந்த ஓதக்கூடிய நிலையை அம்மே ஒரு சஹாபிய பெண்மணி என்ன செய்யறாங்க, நான் இதை கேட்டுதான் மனப்பாடம் செஞ்சேன் என்று. அப்போ நம்முடைய இந்த நிலை இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் பொழுது. மூன்றாவது விஷயங்கள் பார்க்கும் பொழுது நம்ம குழந்தைகளுக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் முழுக்க முழுக்க வந்து என்ன கிளியராக இருக்கும். நம்ம வாய்க்குள்ளேயே சில நேரத்தில் பேசிக்கிட்டு நம்ம கற்றுத்தருந்துட்டு புரிஞ்சுதா என்று கேட்கிறோம். அவனுக்கு பாவம் ஒண்ணுமே புரியாது. புரிஞ்சிருச்சுன்னு திரும்ப கேட்டேன், புரியலன்னு சொன்னா புரியலன்னு சொல்லிருக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு அடிக்கிறோம். அப்போ நாம செய்யக்கூடிய அந்த விரைவு, நம்ம ஒரு பெரியவருக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, அல்லது குழந்தை இல்லைனாலும் சரி, பருவ வயது அடைந்தாலும் அந்த என்ன அந்த மார்க்க விஷயங்கள் அல்லது புதிதான விஷயத்திற்கு நம்ம குழந்தை தான். அந்த நேரத்தில் நாம தெளிவாக சொல்லணும். தெளிவாக சொல்லணும். என்ன ஆகும், பிறகு நமக்கு கோபம் வரும். என்னடா சொன்னது புரியல, நீங்க எங்க தெளிவாக சொன்னீங்க என்று அவன் கேட்கவும் மாட்டான். ஏன்னா பிரச்சனை ஏற்படும் என்று சரி புரிஞ்சிருச்சு என்று சொல்லுவான். ஆனா திரும்பவும் கேட்டார் என்றால் இல்ல, அவனுக்கு தெரியல என்ற நிலை தான் வரும். ஆக நாம மூன்றாவது தன்மை எடுத்துக்கொள்வது, நாம மிகவும் தெளிவாக பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைகள்ல வந்து அந்த முணுமுணுப்போ அல்லது உள்ள நம்ம சில விஷயத்தை விழுங்கி கொண்டு சில விஷயத்தை சொல்வது என்று இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். சில நேரத்தில் நம்ம பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கே தெரிய மாட்டுது. தெரியாத நேரத்தில் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்கும் பொழுது என்ன செய்யாங்க, அவனை அந்த பேச்சுக்கு அந்த கேள்விக்கு வந்து ஏதாவது ஒரு மழுப்பு பதில் தரணும் என்று ஒரு பதில கொடுக்குறான். அந்த பையன் திரும்ப என்னங்க கேட்குறான், என்ன சொன்னீங்க, என்னம்மா என்ன சொன்னா, ஒரு வாட்டி சொன்ன புரியாதவன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, அந்த விஷயம் அவன் கேட்ட கேள்விக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, அல்லது கேட்ட கேள்வி நமக்கு தெரியலனா நமக்கு மான பிரச்சனை என்று என்ன செய்யறோம், டேய் இப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறோம். அப்போ என்ன ஆகுன்றது, அவனுக்கு என்னுடைய கண்ணியம் இல்லை. நான் அப்போ பேச்சு எனக்கு வரக்கூடிய சந்தேகம் யாரிடம் தீர்ப்பான்? யோசிச்சு பாருங்க. தந்தை அந்த கேள்விக்கு பதில் தரலன்னா வேறு எங்கு போய் அவன் அந்த கேள்விக்கு தீர்வை வாங்குவான்? வெளியே போகும் பொழுது எந்த கேள்வி எந்த பதிலை பெறுவான் என்று நாம் அறிந்து கொள்ளும். அப்போ நாம் என்ன செய்யணும், நமக்கு தெரியலையா, அல்ஹம்துலில்லாஹ்
நீ கேட்ட கேள்வி வந்து நல்ல ஒரு இதுப்பா. இன்ஷா அல்லாஹ் நான் இதை வந்து கேட்டு தெரியப்படுத்துறேன். இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இமாம் சாஹிப் கிட்ட போகலாம், தொழுகையில அங்க கேட்கலாம். இந்த நிலை இருக்கும் பொழுது அந்த குழந்தை என்னாகும், எனக்கும் ஒரு மதிப்பு இருக்கு, என் கேள்விக்கும் வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்ற ஒரு நிலை ஏற்படும். ஆக கணித்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த 3 விஷயங்களை நாம் பார்த்தோம். மீதமுள்ள அதபுகளை நாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு அமர்வில் முடிந்த அளவுக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆக முழுக்க முழுக்க நம்முடைய குழந்தைகளுடைய லெவல் கொண்டு தான் நாம கற்றுக் கொடுத்தால்தான், அவர்களுக்கு சிறுபிராயத்தில் நாம் கற்றுக் கொடுத்து விட்டோம் என்றால் பெரியவர்கள் ஆன பிறகும் அவர்கள் நம்முடைய குழந்தைகளாக இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் ஒரு அல்லாஹுடைய அடியார்களாகவும் நம்முடைய நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தைகளாகவும் ஒரு சமுதாயத்திற்கு பலனுள்ள ஒரு சில பிரதிநிதியாகவும் ஆகக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுது சிறு பிராயத்தில் நாம் கற்றுக் கொடுப்பது. ஒரு வயது தாண்டி விட்ட பிறகு நாம் சொன்னா கூட அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் ஒரு வயது வரைதான் அவங்களுக்கு எடுத்துக்காட்டும், அவங்களுக்கு நாம தான் என்சைக்ளோபீடியா. ஒரு வயது தாண்டி விட்டதென்றால் அவர்களுக்கு தெரிஞ்சிடும் நம்முடைய அசல் ரூபம். அத்தாவுடைய அசல் ரூபமும் அம்மாவுடைய அசல் ரூபம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வெளியே போயிட்டு பார்க்குறான், உலகத்தை அவன் பார்க்கிறான். அதற்கு முன்னால் நாம அவர்களுக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்து விட்டோம் என்றால் அவர்கள் நமக்கு சொல்லப்பட்ட அந்த நன்மைகள், கண்களுடைய குளிர்ச்சியாகவும் மறுமையில் கேள்விவதிலிருந்து பாதுகாப்பதும் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய மற்ற எண்ணற்ற விஷயங்கள் நாம் பெறக்கூடியவர்களாக ஆகும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தில் சிந்தித்து நம்முடைய குழந்தைகளை சரியான முறையில் பராமரிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.